அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். 26ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம், விசேட உரை ஒன்றை ஜனாதிபதி நிகழ்த்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தது. அதை ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் ரவி கருணாநாயக்கவும் நேற்றைய தினம் உறுதிப்படுத்தியிருந்தார். எனவே விசேட இந்த உரையின் மூலம் வங்குரோத்து அல்லது சிங்களத்தில் சொன்னால் பங்களூத்து என்ற அந்த வங்குரோத்து நிலைமையில் இருந்த நாடு மீண்டும் வளமை நிலைமைக்கு திரும்பிவிட்டதை அறிவிக்கும் அந்த செய்தியாக இருக்கும், அல்லது இந்த ஜனாதிபதியின் அந்த உரையில் அடங்கியிருக்கும் என்று கூறப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் ஜனாதிபதி பொது வேட்பாளராக களமிறங்குவதற்கு அல்லது சகல கட்சிகளினதும் ஒத்துழைப்போடு ஒரு பொது வேட்பாளராக களமிறங்க போவதான அறிவிப்பையும் அன்றைய தினம் விடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அது தொடர்பான செய்தியோடு வீரகேசரி பத்திரிகையிலே இன்றைய நம் நாடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். சகல கட்சிகளினதும் வேட்பாளராக ரணில், ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் ரவி கருணாநாயக்க அறிவிப்பு நாடு முன்னேறியுள்ளது என்கிறார். எம்வைஎம் ஷியாமின் செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றது. அரசியல் அனுபவம், திறமை, ஆளுமை ஜனாதிபதி ரணிலுக்கு உள்ளது. நாட்டை கட்டியெழுப்ப அவரால் முடியும். ஜனாதிபதி ரணிலை நாட்டு மக்களும் சர்வதேசத்தினரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து கட்சிகளின் பொது வேட்பாளராக களமிறங்குவார். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே தேசிய கொள்கையுடன் இலக்கை நோக்கி பயணிக்க ஒன்றிணை வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதேபோன்று முன்னாள் நிதி அமைச்சரும் ஆகிய ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இதனை தெரிவிக்கின்றார். அதே நேரத்தில் நாணய நிதியத்தினால் நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெற்றுத்தர முடியாது அல்லவா? எனவே பெற்றுக்கொள்ளப்பட்ட நிதி உதவியை எவ்வாறு பயன்படுத்துவது, நாட்டு மக்களுக்கு எவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது என்பது எமது கைகளிலே உள்ளது. கடந்த 2 வருடங்களில் நாடு எவ்வாறு இருந்தது? வரிசை யுகம் காணப்பட்டது. ஆனால் இன்று அந்த நிலைமை மாறியுள்ளது. நாடு பொருளாதார வளர்ச்சி நோக்கி முன்னோக்கி செல்கின்றது. அனைத்தும் எனக்கு மாத்திரமே தெரியும் என்ற யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை முதலில் விட வேண்டும். ஒருவருக்கொருவர் முரண்பாட்டை தோற்றுவிக்கும் குரோதங்களை உண்டு பண்ணும் அரசியல் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து கட்சிகளின் பொது வேட்பாளராக களமிறங்குவார். ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மாத்திரமே இந்த நாட்டில் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் மக்களை வெற்றி கொள்ளும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அந்த சிறப்பு உரை நாளை மறுதினம் 26ஆம் தேதி இடம்பெறலாம் என்று கூறப்படுகின்றது. எனவே அந்த உரையின் போதுதான் ஜனாதிபதி பல விடயங்களை நாட்டு மக்களுக்காக கூற இருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றது. சவால்களை கண்டு தப்பியோட வேண்டாம் என்று ஜனாதிபதி தெரிவிக்கிறார். மட்டக்களப்பில் ஜனாதிபதி அறிவிப்பு, கிழக்கில் 5 வருடங்களில் பரந்த அபிவிருத்தி என்கிறார். சவால்களை கண்டு தப்பியோட வேண்டாம், எதிர்கால சந்ததியினரின் சிறந்த கல்வியை பெற்று கொள்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும், சவால்களை கண்டு ஒருபோதும் தப்பியோடக்கூடாது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கிழக்கை அடுத்த 5 வருடங்களில் பரந்த அபிவிருத்தியை நோக்கி நகர்த்துவதற்கான வேலை திட்டத்துடன் இணைந்து கொள்ளுமாறும் மட்டக்களப்பு வர்த்தகர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டில் வெற்றிகரமான தலைமைத்துவம், தலைச்சிறந்த அரசியல்வாதி என்ற வகையில் வீரகேசரி பத்திரிகையின் 8ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கிறது. என்ற வகையில் ஜனாதிபதி கொண்டிருக்கும் அனுபவங்களுக்கமைய எதிர்கால சந்ததியினருக்கு வழங்கும் அறிவுரை யாதென மட்டக்களப்பு மாவட்ட இளையோருடனான சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே ஜனாதிபதி இதை தெரிவித்துள்ளார். அனைவரும் தப்பியோடும் வேளையிலும் நாட்டை பொறுப்பேற்று கொண்டேன். சுய நம்பிக்கை இருந்தால் எவரும் சவால்களை அஞ்ச வேண்டி இருக்காது. ஓடுவதற்காக பயன்படுத்தும் சப்பாத்துக்களையும் சவால்களை கண்டு அஞ்சி ஓடுவதற்காக பயன்படுத்தக்கூடாது. நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டேன். நான் பொறுப்பேற்றிருக்கா விட்டால் நாட்டின் நிலை என்னவாகி இருக்கும்? இங்கு இவ்வாறு அமர்ந்து பேசக்கூட சந்தர்ப்பம் இருந்திருக்காது. சவால்களை கண்டு அஞ்சக்கூடாது, ஒருபோதும் ஓடி ஒளியவும் கூடாது. அரசாங்கத்தால் சிறந்த கல்வியை வழங்க முடியும், ஆனால் முதுகெலும்பை தர முடியாது. அது எம்மிடம் இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த பாடகர் யுவன் சங்கர் ராஜா என்றால் பாடல்களையும் நாம் இறக்குமதி அல்லவா செய்கின்றோம். திறந்த உலகில் எமது சந்தைகளை வலுவூட்ட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று
கருத்து கிடையாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். நமது நாட்டின் உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வது குறித்து இதுவரை கவனம் செலுத்தவில்லை, நாம் ஏற்றுமதியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மட்டக்களப்பில் வர்த்தகர்களோடு இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலின் போதும் அதே போன்று இளையோருடன் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலின் போதும் இரு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பேசிய போது பல விடயங்களை தெரிவித்திருந்தார். இப்படி இருக்கும்போது இந்த டீல் அரசியல் ஒன்று இருக்கின்றது. அந்த டீல் அரசியலிலே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியோடு அல்லது ஐக்கிய தேசிய கட்சியோடு அல்லது இந்த அரசாங்கத்தோடு டீல் போட்டு கொண்டவர்கள் யார் என்று நான் கூற தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர்கள் யார் என்று. ஆனால் என்னிடம் இந்த டீல் விளையாட்டு செல்லுபடியாகாது. எனக்கு டீல் இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை, எனக்கும் டீல் இருக்கின்றது. 220 லட்சம் மக்களோடு மட்டுமே எனக்கு டீல் இருக்கின்றது, எனக்கு ரணில் விக்ரமசிங்கோடு எந்த டீலும் இல்லை என்று சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். நாட்டில் டீல் அரசியல் சதி அதிகரிப்பு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கூறுகிறார். ஆட்சியாளர்களிடம் தமது தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ற திட்டங்களை செயற்படுத்த பணம் இருந்தாலும் பாடசாலைகளில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு அவர்களிடம் பணம் இல்லை. போலி வேலைகளுக்கு முடிவில்லாத பணம் ஒதுக்கீடு செய்கின்றனர். இந்த பணத்தில் டீல் அரசியலும் கூட முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் குருநாகல பரகாதெனிய தேசிய பாடசாலைக்கு நவீன பாடசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போது தான் ஜனாதிபதி இதனை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதனை தெரிவிக்கிறார். பிரபஞ்சம் மற்றும் மூச்சு திட்டங்களை முன்னெடுத்து வரும்போது பாராளுமன்றத்திலும் வெளியிலும் என் மீது கோபத்தை வெளிப்படுத்தி குரோதம் காட்டுகின்றனர். நான் பிள்ளைகளுக்கு மது, போதை பொருள், சிகரெட்டை பகிர்ந்தளிக்கவில்லை, கணனிகள், அகராதிகளிலே பகிர்ந்தளிக்கின்றேன். இவை தவறான விடயங்கள் அல்ல. ஆட்சியாளர்கள் தலைநகரின் ஆடம்பர குளிரூட்டிய அறைகளில் இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட கும்பலுடன் டீலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நாட்டில் உள்ள சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் உயர்மட்டத்தை அடைவதை அவர்கள் விரும்பவில்லை. காலத்திற்கேற்ற நவீன கல்வியை வழங்காது பழமைவாத கல்வியை வழங்குவதன் மூலம் இந்த பிள்ளைகளை தொடர்ந்து பேசியிருக்கின்றார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். அடிமைகளாக வைத்திருப்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது. புரட்சிகர கோஷங்களை எழுப்பும் கட்சிகள் அனைத்தும் தற்போது அரசாங்கத்துடன் டீலில் ஈடுபட்டுள்ளன. மக்களின் வாக்குகளால் ஆட்சிக்கு வந்த மக்களே காட்டி கொடுக்கும் அரசியல் கலாச்சாரம் இந்நாட்டிலே காலகாலமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் மாற்றி அமைப்போம். பணத்துக்காக பிள்ளைகளையும் மக்களையும் ஏமாற்றி அவர்களின் கொள்கைகளை காட்டி கொடுக்கும் அரசியலும் டீல் அரசியலும் நாட்டில் காணப்படுகின்றன. நல்ல நல்ல அரசியல் டீல்களை எதிர்காலத்தில் கண்டுகொள்ளலாம். தமது சுய கௌரவத்துக்கு துரோகம் இழைத்து டீல் பேசும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என்று சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். இந்த டீல் அரசியல் என்னிடம் இல்லை, அப்படி டீல் அரசியல் செய்பவர்களுக்கு நல்ல பதிலை மக்கள் வழங்குவார்கள் என்று சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவு பிரதமராக 3வது தடவையாக பதவியேற்றுக் கொண்டார். எனவே அவரது இலங்கை விஜயம் தொடர்பான செய்தி இருக்கின்றது. அது இன்னும் சற்று நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிய செய்தியை பிறகு நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். இந்தியாவுக்கு பிரதமர் மோடி என்றால் இலங்கைக்கு யார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் வஜிர அபேவர்தன. யார் என்று நாங்களும் பார்க்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன கூறுகிறார், அனைத்து அரசியல் கட்சிகளும் நாட்டுக்காக தேசிய இணக்கப்பாட்டுடன் தேசிய முக்கியத்துவத்திற்கு உட்பட்டும் செயற்பட வேண்டியுள்ளது. இந்தியாவுக்கு பிரதமர் மோடி என்றால் இலங்கைக்கு யார் என்பதை இலங்கையர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தன தெரிவித்தார். காலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து கட்சிகளும் நாட்டுக்காக தேசிய இணக்கப்பாட்டுடன் செயற்பட வேண்டி உள்ளதாகவும் வஜிர அபேவர்தன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் தேசிய வரைவுக்கு உட்பட்டு செயற்பட வேண்டியுள்ளது. எவ்வளவு அபிவிருத்தி அடைந்துள்ளது என்பதை எமது அயல் நாடான இந்தியாவை நினைத்து பாருங்கள். அங்கு அரசாங்கத்தை மோடி நடத்துகிறார். இந்தியாவுக்கு பிரதமர் மோடி என்றால் இலங்கைக்கு யார் என்பதை இலங்கையர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் வஜிர அபேவர்தன அவர்கள் தெரிவிக்கின்றார். மோடி அவர்கள் 3 முறைதான் பிரதமராகி இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 6 தடவைகள் பிரதமராகி இருக்கின்றார் இலங்கையில். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே பார்க்க போகின்றோம்.
தேர்தல் அறிவிப்பின் பின்னர் சிதறப்போகும் எதிர்க்கட்சி. ரோஹித் அபேகுணவர்தன சொல்கின்றார், சஜித் மாத்திரமே எஞ்சியிருப்பார். இன்னும் 2 மாதங்களுக்குள் தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு விடுக்கப்படும். சரியான நேரத்தில் எமது தீர்மானத்தை அறிவிப்போம். தேர்தல் அறிவிப்பின் பின்னர் எதிர்க்கட்சியிலிருந்து பலர் வெளியேறுவார்கள். அந்த கட்சி சிதறப்போகிறது. இறுதியில் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச மாத்திரமே மிஞ்சுவார் என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தன தெரிவித்தார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது தான் ரோஹித் அபேகுணவர்தன் இவ்வாறு தெரிவிக்கிறார். ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லையே என்று கேட்டதற்கு, ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாம் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கட்சியின் மத்திய குழு ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இதற்கமையவே எதிர்காலத்தில் செயற்படுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முறையான வேலை திட்டம் தம்மிடம் உள்ளதா? தேசிய மக்கள் சக்தி கூறுகிறதே, தம்மிடம் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி கூறுகிறது. இதற்கு என்ன கூறுகின்றீர்கள் என்று ரோஹித் அபேகுணவர்தனவிடம் கேட்டதற்கு, தற்போதைய சூழ்நிலை நாட்டின் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். தேர்தலின் பின்னர் அவர் ஜனாதிபதி அல்ல. அவர் அனைத்து தீர்மானங்களையும் ஏற்கனவே எடுத்து விட்டார். அவர் நாட்டையும் கட்டி எழுப்பி விட்டார். ஜேவிபியினர் நாட்டை தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது வளமையாக நடக்கும் ஒன்றல்லவா? இந்த காலப்பகுதியில் அனுரகுமார இங்கிலாந்திலேயே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்றும் ரோஹித் அபேகுணவர்தன் தெரிவிக்கிறார். அவர் அவ்வாறு கூறியதற்கான காரணம், இங்கிலாந்துக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க. அங்கு அவர் சென்று அங்கு இருக்கக்கூடிய இலங்கையர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கூறப்படுகின்றது, 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட கோட்டாபய ராஜபக்சவும் இவ்வாறு தான் நாடு நாடாக சென்று அங்குள்ள இலங்கையர்களை சந்தித்தார். ஆனால் அந்த சமயத்திலே இலங்கையில் ஒரு மாற்றம், அரசியலில் மாற்றம், தலைமைத்துவத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அப்போது அவர் விஜயம் செய்த நாட்டில் உள்ளவர்கள் அவர்களது சொந்த செலவில் விமான டிக்கெட்டுகளை செலவிட்டு, டிக்கெட்டுக்கான பணத்தை செலவிட்டு இலங்கை வந்து வாக்களித்தார்கள். எனவே அனுரகுமார திசாநாயக்கவும் அந்த நோக்கில்தான் செல்கின்றாரா? அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களிக்க அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் வருவார்களா என்றும் பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். சரி, அதையும் நாங்கள் எதிர்காலத்தில் பார்க்கலாம். வட்டி வீதங்கள் அதிகரிக்குமா என்ற செய்தி வந்திருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். பார்க்கலாம் அந்த செய்தி. மத்திய வங்கினால் தற்போது பேணப்பட்டு வருகின்ற வங்கி வட்டி வீதங்கள் அதே விகிதத்தில் பேணப்படுமா அல்லது மீண்டும் அதிகரிக்கப்படுமா என்பது தொடர்பில் தற்போது ஆராயப்பட்டு வருகிறது. விரைவில் கூட உள்ள மத்திய வங்கியின் நாணய சபை இது தொடர்பில் தீர்மானம் எடுக்கவிருக்கிறது. தற்போதைய சூழலில் மத்திய வங்கியானது கடனுக்கான வட்டி வீதத்தை 9.5 வீதமாகவும் வாய்ப்புகளுக்கான நிலையான வட்டி வீதத்தை 8.5 வீதமாகவும் பேணி வருகின்றது. இந்த வட்டி வீதங்களின் அடிப்படையிலேயே வங்கிகள் கடன்களுக்கான மற்றும் வைப்புகளுக்கான வட்டியை தீர்மானிக்கின்றன. வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டுள்ளதால் கடந்த சில மாதங்களில் தனியார் துறையினரின் கடன் பெறும் தன்மை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதை அடுத்து வாழ்க்கை செலவு உயர்வடைந்தது. பொதுவான பணவீக்கம் 70%, உணவு பணவீக்கம் 90% உயர்வடைந்தது. இந்நிலையில் பணவீக்கத்தை குறைப்பதற்கு மத்திய வங்கி வட்டி வீதங்களை அதிகரித்தது என்றும் கூறப்படுகின்றது. சரி, எப்படியோ கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் 4 கடன் வசதிகள் விரைவில் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது. கைத்தொழில்துறையை மீள கட்டியெழுப்பல் தொடர்பாக சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழிலாளர்களுக்கு விரைவில் சலுகை கடன் திட்டமும் அறிமுகப்படுத்தப்படவிருக்கின்றது. இதுதான் இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த 16 முன்னணி வங்கிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடனை மீள செலுத்த 10 வருட கால அவகாசமும் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. சரி, அதையும் நாங்கள் எதிர்காலத்தில் பார்ப்போம். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா, இதன் மூலமாக கைத்தொழில்துறை மீள கட்டி எழுப்பப்படுமா என்பது தொடர்பாகவும் நாங்கள் எதிர்காலத்திலே பார்க்கலாம். என்ன எல்லாவற்றுக்கும் எதிர்காலம் என்று சொல்கின்றீர்கள் என்றால், அனைத்தையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இவை நடைமுறைக்கு எந்தளவு சாத்தியப்பட போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஒரு படம் ஒன்று வெளியாக இருக்கின்றது, ஒரு புகைப்படம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே அதை பார்க்கலாம். புதிய காத்தான்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாசலுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் காசா சிறுவர் நிதியத்திற்காக 1,07,69,417 ரூபாய் நன்கொடையாக பள்ளிவாசல் நிர்வாகத்தினால் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான தொகையை பள்ளிவாசல் நிர்வாகத்தினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அருகிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அலிசாயிர் மௌலானா, அதே போன்று அத்தாவுல்லா ஆகியோர் இருப்பதையும் காணலாம். அதே போன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானும் அந்த படத்தில் இருப்பதையும் நாங்கள் காணலாம். சரி, இப்படி இருக்கும்போது மற்றொரு படமும் வெளியாகின்றது. அதுவும் வீரகேசரி பத்திரிகையிலே பார்க்கலாம். மட்டக்களப்பு கோல்டன் ரிவர் ஹோட்டலில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடைபெற்ற இளையோர் அணி சந்திப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்த போது இளையோர் ஜனாதிபதியோடு செல்ஃபி எடுப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்கின்றார். இப்படி இருக்கும்போது அந்த படமும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். அதாவது நாடு இந்த வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டது. அதை ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக 26ஆம் தேதி அறிவிப்பார் என்று கூறப்பட்ட போதும் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதா இல்லையா என்ற கேள்வியை அர்ஷடி சில்வா எழுப்புகிறார். நாடு வங்குரோத்திலிருந்து மீண்டு வந்து விட்டதா, மக்கள் தீர்மானிக்க முடியாது என்கிறார் அர்ஷடி சில்வா. எதிர்வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் பட்டாசு கொளுத்தி பாட்சோறு சாப்பிட உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தியோகபூர்வ அறிவிப்பொன்றை விடுக்க உள்ளதாகவும் அறிய கிடைக்கின்றது. நாடு வங்குரோத்திலிருந்து மீண்டு விட்டதா என்பதை நாட்டு மக்கள் கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆட்சியாளர்கள் தமது குறுகிய கால அரசியல் நோக்கங்களுக்காக நாட்டு மக்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் தலைவருமான அர்ஷடி சில்வா தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்த விடயத்தை மக்கள் முடிவெடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது யார் கூறுவது என்று நாங்கள் பார்க்கலாம். எதிர்வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் பட்டாசு கொளுத்தி பாட்சோறு சாப்பிட உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தியோகபூர்வ அறிவிப்பொன்றை விடுக்க உள்ளதாகவும் அறிய கிடைக்கின்றது. நாடு வங்குரோத்து அடைந்துள்ளதா அல்லது வங்குரோத்தில் இருந்து மீண்டு விட்டதா என்பதை நாட்டு மக்கள் கூற முடியாது. அதனை சர்வதேச தர நிறுவனமே அறிவிக்க வேண்டும். சர்வதேச இயல்பு நிலை மதிப்பீட்டிலிருந்து நாடு மீண்டு வர வேண்டுமானால் குறைந்தபட்சம் 3C- மட்டத்தில் காணப்பட வேண்டும். அனைத்து தரப்பினரதும் இணக்கப்பாட்டுக்கு வந்தால் மாத்திரமே இதனை செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது CCC- என்று கூறப்படுகின்றது. எனவே அந்த நிலைக்கு இலங்கை வந்தால் மட்டுமே வங்குரோத்திலிருந்து மீண்டு வந்ததாக கருத முடியும். அதுவும் அந்த நிர்ணய, அதாவது அவர் குறிப்பிடுவது போன்று இந்த சர்வதேச இயல்பு நிலை மதிப்பீட்டில் இருந்து தரவுகள் மூலமாகத்தான் அறிய முடியும் என்றும் அர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். இன்னும் ஏராளமான செய்திகள் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதற்கு முதல் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. இந்நிலையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது. இதிலே தமிழரசு கட்சியிலே 2 விதமான யோசனைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இது ஒரு தேவையற்ற விடயம் என்று சுமந்திரன் அவர்கள் கூறும்போது, இல்லை, கண்டிப்பாக ஒரு பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இப்படி முரண்பாடான விடயமாக இருக்கும்போது யாழ்ப்பாணத்துக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சென்று அவர்களை சந்தித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் சந்தித்தார். அனுரகுமார் திசாநாயக்கவும் சந்தித்தார். இப்படி இருக்கும்போது தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி ஆக்கப்பூர்வமானதாக அமையாது என்று சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கிறார். விரிசல் காயங்களை ஏற்படும் என்கிறார் சம்பிக்க. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் முயற்சியானது பொருத்தமான செயற்பாடாக அமையாது. அது மிகவும் பழமை வாய்ந்த காலாவதியான ஒரு எண்ணக்கருவாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகள் தேசிய அரசியலுடன் ஒன்றிணைய வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து
தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையிலேயே சம்பிக்க ரணவக்க இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இவருட இறுதி பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. அடுத்த மாதம் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிடும். இந்நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. கூட்டணி மற்றும் முகாம் அமைக்கும் செயற்பாடுகளும் தீவிரமடைந்துள்ளன. இந்த பின்னணியிலே தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் சம்பிக்க ரணவக்க மேற்கண்டவாறு சுட்டி காட்டியிருக்கின்றார். அதாவது இந்த நாட்டில் தொடர்ந்து பிரிவினையுடன் பயணிக்க முடியாது, சகலரும் இணைந்து பயணிக்க முயற்சி எடுக்கப்பட வேண்டும். வடக்கில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசப்படுகின்றது. அது ஒரு பொருத்தமான யோசனையாக அமையாது. அந்த எண்ணக்கரு காலாவதியாகி விட்டது. தற்போது சகலரும் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தனி வழி எண்ணக்கருவினால் கடந்த 100 வருடங்களாக என்ன லாபம் கிடைத்தது என்பதை வடகிழக்கு அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டும். எனவே அது ஆக்கப்பூர்வமானதாக அமையாது என்றும், மாறாக வடமாகாணம் மேல் மாகாணத்துக்கு சவால் விடுக்கும் வகையிலேயே பொருளாதார அபிவிருத்தி அடைய வேண்டும். இது நமக்கு தற்போது தேவையாக இருப்பதாகவும் சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கிறார். கடந்த 100 வருடங்களிலே தனியாக இருந்து அல்லது 100 வருடங்களிலே ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கொண்டு அல்லது 100 வருடங்களில் தேசிய அரசியலோடு ஒன்றிணையாமல் காலத்துக்கு காலம் இப்படி பேசிக்கொண்டு என்ன லாபம் கண்டீர்கள் என்ற கேள்வியை நான் கேட்கவில்லை, சம்பிக்க ரணவக்க கேட்கிறார் தமிழ் அரசியல்வாதிகளிடம். அதே போன்று வடக்கை சேர்ந்த தமிழ் அரசியல் தலைவர்களிடம் அவர் இந்த கேள்வியை கேட்கிறார், என்ன லாபம் அடைந்தீர்கள் என்று. சரி, அது காலமாக பேசப்பட்டு வந்தாலும் கடந்த நல்லாட்சி 2015ஆம் ஆண்டு உருவான நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவி தருவதாக கூறப்பட்டு அழைத்த போதிலும் அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. எங்களுடைய தனிப்பட்ட வரப்பிரசாதமோ அமைச்சு பதவிகளோ எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தமிழ் தேசியம் முக்கியம், அதை நிலைநாட்டவே நாங்கள் போராடுகின்றோம் அல்லது அதை நிலைநாட்டவே நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றோம் என்று தமிழ் அரசியல்வாதிகள் அப்போது இருந்து கூறி வருகிறார்கள். சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தி வெளியாகின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசும்போது மட்டக்களப்புக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விஜயம் மேற்கொண்டார். அப்போது சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்களை சந்தித்தார். பிள்ளையான் அவர்கள் தான் வரவேற்றார் ஜனாதிபதியை, இராஜாங்க அமைச்சர். எனவே பிள்ளையான் அவர்களது கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். பகிரங்கமாக பிள்ளையான் அறிவித்தார், நாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பூரண ஆதரவை வழங்குவோம், அவரால் மட்டுமே இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அதே நேரத்தில் கருணாம்மான் அவரும் தனது ஆதரவை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தமிழர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவார், சிவனேசதுரை சந்திரகாந்தன் நம்பிக்கை. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை மாகாண சபை மூலம் இயன்றளவு வழங்குவதுடன் அதிகாரங்களையும் வழங்க வேண்டும் என்ற வெளிப்படையாக கூறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் இந்த தீர்வுகளை பெற்றுத் தருவார் என்று உறுதியாக நம்புவதாக இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். எனவே உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாகவும் இராஜாங்க அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினரும் இராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் சனிக்கிழமை மட்டக்களப்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது. அப்போதுதான் அவரும் உறுதியளித்தார் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவை வழங்கப் போவதாக. சரி, தீவிரமடையும் தேர்தலுக்கான ஆதரவு திரட்டும் முயற்சிகள், கட்சி தாவல்களும் இடம்பெறும் சாத்தியம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து புதிய கூட்டணிகளை அமைக்கும் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதுடன் எதிர்வரும் வாரங்களில் கட்சி தாவல்களும் இடம்பெறலாம் என அரசியல் வட்டாரங்களிலிருந்து தெரிய வருகிறது. குறிப்பாக பல்வேறு கட்சிகளின் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதான வேட்பாளர்களாக களம் இறங்குகின்றவர்களுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சியில் இருக்கிற சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் விரைவில் ஜனாதிபதி தரப்புக்கு செல்லலாம் என எதிர்வு கூறப்படுகின்றது. ஆனால் அது தொடர்பில் எவ்விதமான உறுதியான தகவல்களும் வெளியாகவில்லை. கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் பங்கேற்ற நிகழ்வு ஒன்றில் எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்னவும் கலந்து கொண்டார் என்றும் கூறப்படுகின்றது.
எனவே அந்த நிகழ்வில் ராஜ்ய சேனாரத்ன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை பாராட்டி உரையாற்றியிருந்தார். இதையடுத்து அரசியல் களத்தில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன என்றும் கூறப்படுகின்றது. சரி, இப்படி இருக்கும்போது ராஜித சேனாரத்ன அவர்களை பற்றி நாம் கூற தேவையில்லை. 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரித்தெடுத்து அல்லது அப்போதைய செயலாளராக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களை 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவரை வெளியிலே கூட்டி வந்து அவரை ஜனாதிபதி வேட்பாளராக்கியவர் ராஜித சேனாரத்ன. எனவே அதே ராஜித சேனாரத்ன இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவருக்கு சாதகமாக ஆதரவாக பேசியிருக்கின்றார். அவருக்கு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கிறது. காரணம், அவர் ரணில் விக்ரமசிங்கவை விமர்சித்ததற்காக அல்ல, சஜித் பிரேமதாசவை விமர்சிக்கின்றார், தலைமைத்துவத்தை விமர்சிக்கின்றார் என்ற குற்றம் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. எனவே ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இருக்கும் இடத்தில் அல்லது சரத் பொன்சேகா எங்களுடைய முக்கிய கூட்டங்களுக்கு வந்தார், நாங்கள் முக்கியமான விடயங்களை கூட பேச மாட்டோம் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகிறார்கள். தேர்தல் காலத்தில் அதாவது 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியிருந்தார் சரத் பொன்சேகா. அந்த காலத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்த பணம் ரணில் விக்ரமசிங்கவிடம் இருப்பதாகவும் அதை பெற்றுக்கொள்ளத்தான் இவர் இவ்வாறெல்லாம் சஜித் பிரேமதாசவை விமர்சிக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. இது எப்படியோ காலம் பதில் சொல்லும். சரி, எப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நெருக்கடியை கண்டு ஓடும் தலைவர்களால் நன்மை இல்லை, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. நெருக்கடியை கண்டு ஓடி போகும் தலைவர்களிடமிருந்து நாட்டுக்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது, நாடு அராஜகமாக இருந்தபோது நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காவிட்டால் என்று நாட்டின் நிலைமையை நினைத்து பார்க்க முடியாது என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தான் வெளியாகி இருக்கிறது. வங்குரோத்து நிலையிலிருந்து மாத இறுதியில் வெளியேறும் இலங்கை என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதையும் நாங்கள் வாசித்து விட்டு வரலாம். இலங்கை விரைவில் வங்குரோத்து நாடு என்ற நிலையிலிருந்து மீண்டு வரும் என தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக சர்வதேச தரப்படுத்தல் நிறுவனங்களினால் அறிவிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனங்களான ஃபிட்ச் ரேட்டிங், மூடி போன்ற நிறுவனங்கள் இலங்கையின் பாதகமான பொருளாதார குறிகாட்டிகளை கொண்டு நாடாக வெளிப்படுத்தின. இந்நிலையில் இலங்கை தற்போது வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக சர்வதேச நிறுவனங்களால் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. எப்படியோ அதையும் நாங்கள் எதிர்காலத்தில் பார்க்கலாம் நாட்டின் நிலைமையை. அதே போன்று இந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர் சங்கத்தினரின் ஒரு விதமான வேலைநிறுத்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. எனவே அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் போராட்டம் இடம்பெறாது என்று கூறப்பட்ட போதிலும் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்பலாமா வேண்டாமா, பிள்ளைகளை அனுப்பலாமா வேண்டாமா என்ற பெற்றோர்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான செய்தி, இன்று சகல பாடசாலைகளும் வழமை போன்று இயங்கும், கல்வி அமைச்சு அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளிலும் இன்று திங்கட்கிழமை வழமை போன்று கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இன்றும் நாளையும் சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பாடசாலைகளில் உள்ள கல்விசாரா ஊழியர்கள் அறிவித்துள்ள நிலையிலேயே அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கல்வி அமைச்சு இதனை குறிப்பிட்டுள்ளது. எனவே அதெல்லாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக பாடசாலை இயங்கும், வழமை போன்று இயங்கும் என்று கூறப்படுகின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகை எங்களுக்கு நேரத்திற்கு முன்னதாகவே, வழமையான நேரத்திற்கு முன்னதாகவே கிடைத்த காரணத்தினால் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். இலங்கைக்கான ஆகஸ்ட் மாத வருகை பிற்போடப்பட்டது. தேர்தலுக்கு முன்னர் மோடி வரமாட்டார். வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கரின் ஒருநாள் விஜயத்தை அடுத்து இந்த முடிவு எனவும் தகவல். இந்தியாவின் பிரதமராக 3வது தடவையாகவும் பதவியேற்றுள்ள பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முற்பகுதியில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருந்த நிலையில் அந்த விஜயம் திடீரென பிற்போடப்பட்டுள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த 9ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து அவரை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை ஏற்ற மோடி அவர்கள் அப்போது அறிவித்திருந்தார் ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கைக்கு வருவதாக. இப்பொழுது அந்த விஜயம்
பிற்போடப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியை கூறியவர் வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கர் அவர்கள் வந்திருந்தார். அவர்தான் கூறினார் பிரதமர் வரமாட்டார் என்ற செய்தி. இப்படி இருக்கும்போது விஜயதாச ராஜபக்ச அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவிக்கு நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு எவ்வாறு அவரை தலைமை பதவிக்கு நியமித்தீர்கள் என்ற கேள்வியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கேட்டது. காரணம், எமது உறுப்பினர் ஒருவரை நீங்கள் எவ்வாறு தலைவராக நியமிக்கலாம் என்ற கேள்வியை கேட்டது. விஜயதாசவின் எம்பி பதவி பறி போகாது, நடவடிக்கை எடுக்க மொட்டு தயக்கம். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தன்னை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து அவரை நீக்குவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுடன் வைத்திருப்பதே இதற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அந்த கட்சி தற்போது திட்டவட்டமாக முடிவெடுத்திருக்கின்றது. எங்கள் கட்சியின் தலைவர் நிமால் சிறிபால் டி சில்வா, விஜயதாச ராஜபக்ச அல்ல, நிமால் சிறிபால் டி சில்வா. அதே போன்று எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க. எனவே இந்த இருவரையும் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இனி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பிளவு இல்லை என்று கூறப்பட்டாலும் கூட 14க்கும் மேற்பட்ட தடை உத்தரவுகள் அந்த கட்சிக்கு இன்னும் இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது மஹிந்த ரணில் அனுரவை விரும்பாத சுதந்திர கட்சி தரப்பினர், அதனாலேயே சஜித்துடன் இணைவு. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகும் பலரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அல்லது ரணில் விக்ரமசிங்க அல்லது அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணையாமல் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு இரு கட்சிகளின் கொள்கைகளும் ஒரே நோக்கத்தை கொண்டுள்ளதே காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து 13 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவை கருத்தில் கொண்டு 13 லட்சம் என்பது 8 முதல் 9 லட்சம் வரை குறைந்துள்ளதாகவும் பலரும் கருதுகிறார்கள். இந்நிலையில்தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகும் அனைவரும் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவதற்கான காரணமாக இருப்பதாகவும், காரணங்கள் என்று அதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்களிடம் வினவிய போது ஐக்கிய மக்கள் சக்தி உழைக்கும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சிறிய வர்க்க கட்சி என்றும் தற்போது சஜித் பிரேமதாச மட்டுமே அந்த கொள்கையை அமுல்படுத்துவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே தான் நாங்கள் போய் சஜித் பிரேமதாசோடு இணைகின்றோம். மஹிந்த ரணில் அனுர இவர்களது கொள்கை ஒன்றே, மூவரது கொள்கையும் ஒன்றே. ஆகவே தான் நாங்கள் அங்கே செல்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சரி, வடக்கு காற்றாலை மின் உற்பத்தி அதானி நிறுவனத்திற்கு அனுமதி மறுப்பு என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. மன்னார் மற்றும் பூநகரியில் அமைக்கப்பட உள்ள 484 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி மையங்களுக்கான அனுமதியை அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மறுக்கப்பட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் தெரிவித்துள்ளது என்றும் அந்த செய்தியிலே பார்க்க முடிகின்றது. காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் சிறார்களுக்கு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. மிகவும் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. சிறார்களுக்கு பரவும் வைரஸ் நோய் தாக்கம் அதிகரிப்பு. காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் சிறார்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு பல்வேறு நோய்கள் பரவுவது அதிகரித்துள்ளதாக சிறுவர் வைத்திய கல்லூரியின் செயலாளர் வைத்தியர் சன்னடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். எனவே உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கொள்ளும். இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இன்று தயாரிப்பில் கவின் ஷான் உதவி இருந்தார். மற்றும் ஒரு நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.